இங்கே அமர்ந்திருக்கிற பெரும்பான்மையான ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட இந்த மக்களின் குரலாய் ஒரு சமகாலத்தில் ஒரு மாவட்டத்துடைய முதன்மை நீதிபதி என்கிற ஒரு இடதுசாரி சிந்தனை கொண்ட சாதிய சமூகத்தை எதிர்த்து களமாடிய ஐயா பழமலுடைய அன்பு மகன் செம்மல் ஒரு வழக்கில், ஒரு எஸ்சி வன்கொடுமை வழக்கில் அவர் ஒரு மிகப்பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் தான். அவருடைய சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் நம்ம டிஎஸ்பி, அவருடைய சமுதாயத்தை சேர்ந்தவர் மாவட்டத்துடைய எஸ்பி. எனக்கு சாதி பல்கலையில் எஸ்சி எஸ்டி வன்கொடுமை வழக்கை முறையாக இந்த நாட்டில் எங்கேயும் சரியாக நடைமுறைப்படுத்தவில்லை. எனக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி உட்பிரிவு நாளை பயன்படுத்தி நான் அவரை ரிமாண்ட் செய்ய வேண்டும் சொன்ன காரணத்திற்காக எல்லா பியூரோகிராசி ஒன்று பிடித்தான். அந்த ஒரு ரூபாய் லஞ்சம் வாங்காமல், சாதிய தன்மையோடு இயங்காமல், நேர்மையாக மனச்சாட்சியோடு தீர்ப்பு எழுதிய அந்த செம்மல் இன்னைக்கு பணியிட நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறான். கேட்கிறேன், ஒரு சாமிநாதனுக்காக 56 நீதிபதிகளும் 12க்கு மேற்பட்ட நாயத்தினுடைய தலைமை நீதிபதிகளும் கையொப்பமிடுகிறான். அமித்ஷா கொக்கரிக்கிறான். 120 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர் மீது நாடாளுமன்றத்திற்கான இம்பீச்மென்ட் தீர்மானத்தை தந்திருக்கிறார்கள். 120 சூத்திரன் கையெழுத்து இதுக்கு சமம் தூக்கி போடுறான். எண்ணி பார்க்கணும். எனக்கு கூட கவலைதான். அந்த தாழ்த்தப்பட்ட மக்களின் வன்கொடுமை சட்டத்தில் நீதிபதிகளுக்கு இருக்கிற பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் செஷன் ஜட்ஜிக்கு அதிகாரத்தை இந்தியாவில் பயன்படுத்திய அந்த ஒரே சூத்திரசாரி நீதிபதி இன்றைக்கு பணி நீக்கம் செய்யப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் இருக்கிற எத்தனையோ தலித் இயக்கங்கள், தலைவர்கள், சாதி ஒழிப்புக்காக களமாடுகிற இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுகள் கூட இன்னும் அந்த நீதிபதிக்காக ஒரு கருத்து இல்ல. ஆனா சாமிநாதனுக்காக 1000 அவாள்கள் நீதிக்கு நிக்கிறான், ஆதரித்து நிக்கிறான்.